God meeting with Moses in the burning bush. மோசேயை குறித்து நாம் என்னும் பொழுது தியானிக்கும் பொழுது தேவன் முச்செடியிலிருந்து பேசினார். And God telling Moses to go and confront the most powerful empire in the world at that time. அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பேரரசு ஆகிய அந்த ராஜாவை போய் நீ இடைபட வேண்டும் என்று சொன்ன பொழுது we are not surprised that Moses was afraid. மோசே பயப்பட்டதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. How can I go and confront them? நான் எப்படி அவளுக்கு எதிராக நான் போவது? How can I go and ask him to release all those slaves? அடிமைகள் எல்லாம் விடுதலையாக்கு என்று சொல்லி நான் எப்படி அவரிடத்திலே போய் சொல்வது? When you look in the Bible, it was one of the most difficult ministries that God gave Moses. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த மிகவும் கடினமான ஒரு ஊழியம் மோசேக்கு கொடுத்தார் என்று நாம் சொல்லலாம். Go and confront the most powerful ruler in the world. உலகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆளுகை செய்கிறவரை நீ போய் சந்திக்க வேண்டும். And tell him to release all these 2 million people who are your servants. Let them go free. இங்கே இருக்கக்கூடிய 2 மில்லியன் அடிமைகளை விடுதலையாக்கும்படியாய் அவரிடத்திலே போய் கேள், அவர்கள் எல்லாரும் விடுதலையாகி போக வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர். And Moses got no army, no nothing. மோசேக்கு எந்த ஒரு படையும் இல்லை. All that the Lord said him is, I'll be with you, that's all. தேவன் சொன்னதெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதுதான். There is a proverb that says one man with God is always a majority. ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அதுதான் பெரும்பான்மை என்கிறதான ஒரு பழமொழி உண்டு. The whole world can stand against that man, they will not succeed. முழு உலகமும் அவ்விதமான மனிதனுக்கு விரோதமாக நின்றாலும் முழு உலகம் மேற்கொள்ள முடியாது. That is why nobody could succeed against Moses. ஆகவே தான் யாருமே மோசேயை எதிர்கொள்ள முடியவில்லை, தோற்கடிக்க முடியவில்லை. The most powerful empire was brought to its knees. மிகப்பெரிய வல்லரசு பேரரசு இவருடைய முழங்காலுக்கு முன்பாக பணிய வேண்டியதாக இருந்தது. That's an amazing story. இது வியக்கத்தக்கதான ஒரு கதை. And when you read that, do you find a great longing in your own heart? இதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகிறதை பார்க்கிறீர்களா? Lord, I want to be a man for you on this earth like Moses. ஆண்டவரே, இந்த பூமியிலே மோசேயை போல நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவா உண்டாகிறதா? I don't want a big crowd of followers. எனக்கு என்னை பின்பற்றக்கூடிய பெரும் கூட்டம் ஒன்று எனக்கு தேவையில்லை. One man with God. தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போதும். Nobody can overpower you. யாருமே அவனை மேற்கொள்ள முடியாது. Many of us who are elders of churches, சபைகளிலே மூப்பர்களாக இருக்கக்கூடிய நம்மில் அநேகர், we have problems because 1 or 2 people cause some rebellion. ஒருவர் அல்லது 2 பேர் நமக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்கிறார்கள் என்பதே பெரிய பிரச்சனையா இருக்கிறது. Why are we so disturbed and concerned what will happen? என்ன நடக்குமோ என்று ஏன் நாம் கலக்கம் அடைகிறோம், சலனம் அடைகிறோம்? I'll tell you. நான் சொல்லுகிறேன். Because you are not sure whether God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லை. If God were with you, you would not be afraid. If தேவன் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? millions of people come against you. மில்லியன் மக்கள் எனக்கு விரோதமாக வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. Makes no difference. அது எந்த ஒரு வித்தியாசமும் உண்டு பண்ணுவதில்லை. God be for me, who can be against me? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? See, that's the advantage of knowing God like Moses knew him. மோசே தேவனை அறிந்தது போல நாமும் தேவனை அறிந்து கொள்வது இதுதான் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். You know, remember this, that our position is even superior to Moses. ஒன்றை நீங்களே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், மோசேக்கு இருந்த நிலையை விட நாம் அதிக மேலான ஒரு நிலையிலே இருக்கிறோம். God could not dwell inside Moses. மோசேக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண முடியவில்லை. He could only be with him. மோசேயோடு கூட தான் ஆண்டவர் இருக்க முடிந்தது. But in the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே when the Holy Spirit fills us, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது this God who dwelt in the bush comes to dwell inside us. முச்செடியிலே வாசம் பண்ணின தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக உள்ளே வருகிறார். He's not just with us, he's in us. அவர் நம்மோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நமக்குள்ளாகவும் அவர் இருக்கிறார். So our position should be stronger and we must be bolder than Moses. ஆகவே மோசேயை காட்டிலும் நாம் தைரியம் உள்ளவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் இருக்க வேண்டுமே. So why is it not like that? ஏன் அது அப்படி இல்லை? I think with most believers, God is not in them and God is not with them also. அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னவென்றால் தேவன் அவர்களுக்குள்ளேயும் இல்லை, தேவன் அவர்களோடு கூடவும் இல்லை. And the number one reason is their pride. அதற்கு இருக்கக்கூடிய முதல் காரணம் பெருமை. I want to say to you, my dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், far more pride in us than we think. நாம் எண்ணுவதற்கும் அதிகமான பெருமை நம்மிடத்திலே காணப்படுகிறது. And many of you who think you are very humble, there's quite a lot of pride in you. தாழ்மையா இருக்கிறேன் என்று எண்ணக்கூடிய உங்களில் அநேகருக்கு அதிகமாக பெருமை இருக்கிறது. Because the other people in your church don't have discernment, they don't see that.
உங்களுடைய சபையில உள்ள பெரும்பாலான மக்களுக்கு பகுத்தறியும் திறன் இல்லை. ஆகவே உங்களிடத்திலே பெருமை இருக்கிறதை அவர்கள் பார்க்க முடியவில்லை. Any spiritual man who's got discernment can see it. ஆவிக்குரிய பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த பெருமை இருக்கிறதை பார்க்க முடியும். They can see it in your words. உங்களுடைய வார்த்தைகளிலே பார்க்க முடிகிறது. They can see it in your attitude. உங்களுடைய மனப்பான்மையிலே பார்க்க முடிகிறது. They can see it in your face, in your eyes. உங்களுடைய முகத்திலேயும் உங்களுடைய கண்களிலேயும் அந்த பெருமையை பார்க்க முடிகிறது. Can't hide it. உங்களால் மறைக்க முடியாது. What is in the heart comes forth. இருதயத்திலே இருக்கிறது அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். Not only in words, வார்த்தைகளிலே மட்டுமல்ல, but in our face. முகத்திலே தெரியும். When Cain was angry, it was seen on his face. காயின் கோபமாய் இருந்த பொழுது அவனுடைய முகநாடி வேறுபட்டது, முகத்திலே தெரிந்தது. When there's pride in the heart, உள்ளத்திலே பெருமை இருக்கும் பொழுது you can see it in a person's eyes. ஒரு மனிதனுடைய கண்களிலே அவைகளை நாம் பார்க்க முடியும். The Bible says that in Proverbs. வேதம் அதை நீதிமொழிகளிலே சொல்கிறது. When it says in Proverbs chapter 6, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் here is what verse 16, there are 6 things which the Lord hates, 7 which are an abomination to him. 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 16ஆம் வசனத்திலே 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். If he hated it in the Old Testament, he hates it much more under the New Covenant. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அதை வெறுத்தார் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கை காலத்திலே இன்னும் அதிகமாக அதை வெறுக்கிறார். Number 1, முதலாவது காரியம் haughty eyes. மேட்டிமையான கண். You say, well, I thought haughtiness was in the heart. ஓ, மேட்டிமை இருதயத்தில் தான் இருக்கும் என்று எண்ணினேன். Yeah. But it is in the heart that comes out in the eyes. ஆனால் இருதயத்தில் இருக்கிறது கண்களில் தோன்றுகிறது. Everything comes out of the heart. உள்ளத்தில் இருக்கிற எல்லாமே வெளியே வந்துவிடும். Comes out through the tongue. நாவின் வழியாய் வெளியே வருகிறது. That's the next thing, a lying tongue. அடுத்த காரியம் பொய் நாவு. See how what the Lord hates is something in the eyes and the tongue that comes out from the heart. பார்த்தீர்களா, தேவன் வெறுக்கக்கூடிய இருதயம் உள்ளத்திலே இருந்து கண்களின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் வெளிப்படுகிறது. So that is the main reason why God is not with people. தேவன் ஜனங்களோடு கூட இல்லாததற்கு இதுதான் பிரதானமான காரணம். It's very clear in God's word. தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. We saw that God dwelt in the burning bush. தேவன் எரிகிற முட்செடியிலே வாசம் பண்ணினார் என்று பார்த்தோம். How can we make sure that God will dwell in us? தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை எப்படி நிச்சயித்துக் கொள்வது? I tell you, if Almighty God dwells in you, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, the whole world can be against you, you will win. முழு உலகமும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். Why is it we are afraid? One person says something against us, we are disturbed. ஏன் ஒரு நபர் ஏதோ சொல்லிவிட்டார் என்பதனாலே நாம் கலக்கமடைகிறோம்? Somebody threatens us and we are disturbed. யாராவது நம்மை பயமுறுத்தினால் நாம் கலக்கமடைகிறோம். Some brother or sister in the church causes some confusion, we are disturbed. சபையிலே ஒரு சகோதரன் சகோதரி குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் நாம் உடனே கலக்கமடைகிறோம். ஏன்? Because God is not in us. தேவன் நமக்குள்ளாக இல்லை என்பதே காரணம். If God is there, there will be no disturbance. தேவன் உள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் எந்த கலக்கமும் இருக்காது. Impossible. அது கூடாத காரியம். See, Jesus could sleep even when there is a storm in the lake. அந்த கடலிலே பெரிய புயல் ஏற்பட்ட பொழுதும் கூட இயேசு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். And when he woke up, he didn't get into a panic because there was a storm. அவர் நித்திரை விட்டு எழுந்த உடனே புயல் இருக்கிறதே என்று சொல்லி அவர் பயமடையவில்லை. Because God was in him. ஏனென்றால் அவருக்குள்ளாக தேவன் இருந்தார். It's the whole secret of the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழு ரகசியமும் இதுதான். Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள். God, Almighty God coming inside you. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளாக வருவது. That inside this body, இந்த சரீரத்துக்குள்ளாக God Almighty lives. சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். But I don't think it is true with many believers. ஆனால் अनेक விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இது உண்மையாக இல்லை என்று நான் நம்புகிறேன். Only one reason. அதற்கு ஒரே ஒரு காரணம். Let's read Isaiah 57. ஏசாயா 57ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Isaiah 57 we read. ஏசாயா 57லே வாசிக்கிறோம். God says there are 2 places where I dwell. நான் வாசம் பண்ணுகிற 2 இடங்கள் உண்டு என்று சொல்கிறார். Verse 15. 15ஆம் வசனம். The high and lofty one who lives forever, whose name is holy, says, number 1, I dwell in the high and holy place. That's in heaven. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறேன். அதான் பரலோகம். That's where he dwells. அங்கேதான் அவர் வாசம் பண்ணுகிறார். But he says, I also dwell in another place. இன்னும் ஒரு இடத்திலும் கூட நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். With the contrite and lowly of spirit. நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுவேன். There are only 2 places God dwells. தேவன் வாசம் பண்ணுகிற 2 இடம் உண்டு. In heaven, பரலோகம், and with a contrite, lowly, humble man or woman. நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள ஒரு மனுஷனோ மனுஷியோ. You can imagine that you are humble and broken. நான் நொறுங்கினவன், நான் பணிந்த ஆவியுள்ளவன் என்று சொல்லி நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். But if God doesn't think so, it's no use. ஆனால் தேவன் அப்படி என்னவில்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? When I read a verse like that, இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, I say, Lord,
I want with all my heart to be like that. ஆண்டவரே முழு இதயத்தோடும் கூட ஆண்டவரே இப்படி நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று Because சொல்கிறேன். you will dwell inside me. ஏனென்றால் நீர் என்னோடு கூட வாசம் பண்ணுவீர். I am absolutely unconquerable. Nobody can conquer me. யாருமே என்னை ஜெயிக்க முடியாது. நான் தோற்கடிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறேன். And I believe that no demon will be able to stand before me. எந்த பிசாசும் எனக்கு விரோதமாக நிற்க முடியாது. The devil will run in fear when he sees me. என்னை பார்க்கும் பொழுது சாத்தான் பயந்து ஓடுவான். Because God dwells inside. ஏனென்றால் உள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். And 7 billion people in the world can stand against me. It makes no difference. I'm not இந்த afraid of உலகத்திலே உள்ள 7 பில்லியன் மக்களும் எனக்கு விரோதமாக நின்றாலும் என்னை பயமுறுத்த it. முடியாது. Won't make any difference. அது எந்த வித்தியாசம் எனக்கு இல்லை. Why don't we have that confidence? ஏன் இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை? Because we are not sure God is dwelling inside us. தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இல்லை. But yet that is the biggest privilege of the new covenant. புதிய உடன்படிக்கையில இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம். You know, in so many places people come and say we want to build a new covenant church, we want to be part of CFC, we want to be a new covenant church. அநேக இடங்களிலே நாங்கள் புது உடன்படிக்கை சபையை கட்ட விரும்புகிறோம், நாங்கள் உங்களை CFC ல ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறோம் என்று கேட்கிறார்கள். What is a new covenant church? புது உடன்படிக்கையின் சபை என்றால் என்ன? It's a group of people in all of whom God is dwelling. எல்லா மக்களிடத்திலும் வாசம் பண்ணக்கூடியதான ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம்தான் புதிய உடன்படிக்கையின் சபை. In all of them God is dwelling inside all their hearts. அவருடைய எல்லாருடைய இருதயங்களிலுமே தேவன் வாசம் பண்ணுகிறார். You get 2 people like that or 3 people like that. இது போன்ற 2 பேர் இருந்தாலும் சரி 3 பேர் இருந்தாலும் சரி, God is inside them. அவர்களுக்குள்ளாக தேவன் இருந்தால், they are all of lowly and contrite spirit. அவர்கள் எல்லாரும் பணிந்து நொறுங்குண்ட ஆவியுடையவர்களாக இருந்தால், that is a new covenant church. அதுதான் புதிய உடன்படிக்கை சபை. You get 2,000-3,000 people who can sing well and preach great sermons. That's not a new covenant. நன்றாக பாடக்கூடிய 3000 பேர் கூடி இருக்கும் பொழுது, நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய இடம் இருக்கும் பொழுது, அது புதிய உடன்படிக்கை சபை அல்ல. Remember, in the Bible you always see it's always a minority of people with whom God was. வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே தேவன் பக்கமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் சிறுபான்மையினராகவே இருந்தார்கள். Enoch was alone. ஏனோக்கு தன்னந்தனியாக இருந்தார். One man with his family, 8 people. நோவாவும் அவனுடைய குடும்பத்தினர் 8 பேரே இருந்தார்கள். The whole world 8 people. முழு உலகத்திலே 8 பேரே தேவன் பக்கமாக இருந்தார்கள். God was with that small church. தேவன் அந்த சிறு சபையிலே இருந்தார். The same thing at Abraham's time, one man, God was with him. ஆபிரகாமின் காலத்திலே ஒரே ஒரு மனிதன் தான் தேவன் அவனோடு கூட இருந்தார். And with many of the times of the prophets, God was with the prophet, and all of nation of Israel was going astray. அநேக சமயங்களிலே தேவன் அந்த தீர்க்கதரிசியோடு கூட இருந்தார். ஆனால் முழு இஸ்ரவேல் ஜனமும் அவருக்கு விரோதமாக போய்விட்டது. You see that throughout the Old Testament. பழைய ஏற்பாட்டின் முழுவதுமாய் பார்க்கிறோம். See Joseph. யோசேப்பு. So many times it says about him, the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று பல முறை வாசிக்கிறோம். They threw him into a pit, the Lord was there. குழிக்குள்ளாக அவனை போட்ட பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். They sold him to Potiphar's house, the Lord was with Joseph. போத்திபாரின் வீட்டிலே விற்கப்பட்ட பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். Read that in Genesis 39. ஆதியாகமம் 33 லே வாசித்து பாருங்கள். And they accused him falsely and put him in jail. The Lord was with Joseph in the பொய்யாய் jail. குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கர்த்தர் யோசேப்போடு கூட சிறையில் இருந்தார். And they took him out of the jail and put him on the throne. The Lord was with Joseph on the throne. சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி அவனை சிங்காசனத்தில் வைத்த பொழுதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். What a wonderful way to live. வாழ்வதற்கு என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை வழி. Lord, they put me in jail, then you're with me there. ஆண்டவரே, என்னை சிறைச்சாலையிலே போட்டார்கள், நீர் என்னோடு கூட இருந்தீர். They put you on the throne, you're with me there. சிங்காசனத்திலே என்னை வைத்தாலும் அங்கே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Put you into a pit, then the Lord is with me there in the pit. குழியிலே போட்டாலும் ஆண்டவரே குழியிலே என்னோடு கூட இருக்கிறீர். I say, Lord, I want to live like that. ஆண்டவர் இது போல நான் வாழ வேண்டும் என்று கேட்கிறேன். And then in Exodus you read about Moses like that. யாத்ராகமத்திலே மோசே அப்படி இருந்தார் என்று பார்க்கிறோம். The Lord was with Moses. கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். Once he went away from the people for just 1 month to the top of a mountain. ஒரு சமயத்திலே ஜனங்களை விட்டு ஒரு மாதம் ஒரு மலையின் உச்சியிலே போய் விட்டார். Just 40 days. 40 நாட்கள் தான். The whole 2 million people started worshiping idols. அந்த 2 மில்லியன் மக்களும் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். Why? ஏன்? Because one man went away. ஒரு மனிதர் அவர்களை விட்டு போய் விட்டபடினாலே. See the power of one man when God is with him? ஒரு தேவன் தன்னோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வல்லமையை பாருங்கள். When he was there, அவர் அங்கே இருக்கும் பொழுது then nobody dared to worship an idol. ஒரு விக்கிரகத்தை வணங்குவதற்கு யாரும் துணிச்சல் கொள்ளவில்லை. The moment he went away, அவர் போன உடனே even his co-elder Aaron was useless. அவருடைய உடன் ஊழியராய் இருந்த ஆரோனும் கூட பயனற்றவராய் போய் விட்டார். He himself made that golden calf. அவரே அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்வித்தார். Because he was afraid of the people. ஏனென்றால் மக்களை பார்த்து பயந்து விட்டார். That's the problem when God is not with you. தேவன் மக்களோடு கூட இல்லை என்று சொன்னால் இதுதான் பிரச்சனை. Aaron was older than Moses. ஆரோன் மோசேயை காட்டிலும் வயது முதிர்ந்தவர். Miriam, older sister. மிரியாம் மூத்த சகோதரி. All of them worship idols. எல்லாரும் விக்கிரகங்களை வணங்கினார்கள். As soon as that one man came down, அந்த ஒரு மனிதன் கீழே வந்த மாத்திரத்தில் everything changed. எல்லாம் மாறிவிட்டது. They destroyed the idols. அவர்கள் விக்கிரகத்தை அழித்து விட்டார்கள். You know, brothers, the secret of serving God is that சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு ஊழியம் செய்வதனுடைய ரகசியம் இதுதான். God must be in you. தேவன் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். And for that all you need is, you don't have to be clever, you need to have a humble contrite spirit. அதற்குரிய நிபந்தனை நீங்கள் புத்திசாலியா இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. ஒரு பணிந்த நொறுங்குண்ட ஒரு ஆவி இருந்தால் போதும். God uses some illiterate people like
Peter, a fisherman. பேதுரு, மீன் பிடிக்கக்கூடிய பேதுரு, படிப்பறிவில்லாத பேதுருவை தேவன் பயன்படுத்த முடிந்தது. And then sometimes some people who are little illiterate think that God will use only illiterate people. He will not use all these clever people and all. God is not with சில them. படிப்பு அறியாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் எண்ணுவதெல்லாம் தேவன் படித்தவர்களை மட்டுமே தான் பயன்படுத்துவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். No, they think only God will use only the poor people, not the educated people. படித்தவர்களை அல்ல, தேவன் படிக்காதவர்களை தான் பயன்படுத்துவார் என்று எண்ணுகிறார்கள். See Peter, பேதுரு, John, யோவான், Andrew, all illiterate அந்திரேயா, இவர்கள் fishermen. எல்லாரும் படிப்பு அறிவில்லாதவர்கள். But then God used Paul also. ஆனால் தேவன் பவுலையும் கூட பயன்படுத்தினார். Paul was one of the most educated people in his time. பவுல் தன்னுடைய நாட்டிலே வாழ்ந்தவர்களே மிகவும் அதிகமாய் படித்தவர். If he were living today, he could have been a first class computer engineer or a businessman or anything. இந்த நாட்களிலே பவுல் வாழ்ந்திருந்தாரே ஆனால் அவர் முதல் தரமான கணினி இல்லை கைதேர்ந்தவராய் இருந்திருப்பார் அல்லது மிகப்பெரிய தொழிலதிபராய் இருந்திருப்பார். God used him. ஆனால் தேவன் அவரை Then பயன்படுத்தினார். God used Peter, who probably never even finished 10th class. 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி அடையாத பேதுருவையும் தேவன் பயன்படுத்தினார். What do we learn from that? இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? It has nothing to do with poverty or riches. தரித்திரமோ ஐஸ்வரியமோ இதற்கும் தேவனுக்கு ஊழியம் Peter செய்வதற்கு சம்பந்தம் was இல்லை. a poor man. Paul was a very rich businessman's son. பேதுரு ஏழை மனிதராய் இருந்தார். பவுல் பெரிய ஐஸ்வரியனுடைய மகனாய் இருந்தார். God could use both. தேவனால் இருவரையுமே பயன்படுத்த Peter is முடிந்தது. uneducated. Paul is highly educated. God could use both. பேதுரு படிப்பறிவில்லாதவராய் இருந்தார். பவுல் படித்து தேர்ந்தவராய் இருந்தார். இருவரையுமே தேவன் We பயன்படுத்தினார். learn something from this. இதிலிருந்து நாம் ஒன்றை It has கற்றுக்கொள்கிறோம். nothing to do with your salary or education or anything. உங்களுடைய படிப்பு அறிவோ அல்லது உங்களுடைய சம்பளமோ இதை பொறுத்து காரியம் இல்லை. It has got to do with humility. தாழ்மை இருக்கிறதா என்பதுதான் காரியம். God is in heaven and with a humble, broken, contrite spirit. தேவன் பரலோகத்திலும் இருக்கிறார். அதே சமயத்திலே பணிந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்திலும் அவர் And வாசம் I can பண்ணுகிறார். tell you in Jesus' name, nothing in the world can conquer you when God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே எந்த ஒரு சக்தி உங்களை மேற்கொள்ளாது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன். You will never have any need in your life unmet if God is with you. தேவன் உங்களோடு கூட இருப்பாரேயானால் சந்திக்கப்படாத எந்த ஒரு தேவையுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. You'll have many problems. அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். Oh yes. ஆம். Why does God allow that? ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார்? In fact, when God is with you, you'll have more problems than other people. தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது சொல்லப்போனால் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். If I were not serving the Lord, I don't think I would have had 10% of the problems I have. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யாதிருந்தேனானால் எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே 10% கூட இருக்காது. And even after serving the Lord, if I was serving the Lord like all these compromising preachers, I would not have had half the problems I have. தேவனுக்கு ஊழியம் செய்தாலும் கூட இந்த ஒத்த வேஷக்காரர்களை போல நானும் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாதி பிரச்சனை இருக்காது. But the more you stand for God, எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்காக நிற்கிறீர்களோ the more problems you have. அந்த அளவுக்கு அதிகமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். Jesus, who served the Lord most faithfully, இயேசு தேவனுக்கு மிக உண்மையாக ஊழியம் செய்தார். he was called Prince of Devils. அவர் பிசாசுகளின் அதிபதி என்று He was அழைக்கப்பட்டார். called a demon. அவர் பேய் என்று அழைக்கப்பட்டார். By 33 and a half they killed him. 33 வயதானது அப்பொழுதே அவரை கொன்று விட்டார்கள். What do we learn from this? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? The more wholehearted you are, the more you'll have enemies from religious people. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் முழு இதயமுடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக மதவாதிகளிடமிருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும். They will not be able to conquer you. ஆனாலும் அவர்களால் உங்களை மேற்கொள்ள இயலாது. They killed Jesus, but God raised him from the dead. இயேசுவை கொலை செய்தார்கள், ஆனால் தேவனோ இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு You எழுப்பினார். cannot conquer a man with whom God is. தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த மனிதனை ஜெயிக்க முடியாது. God will always raise him up. எப்பொழுதுமே தேவன் அவரை No எழுப்புவார். matter how much you try to push him down, God will raise him up. எவ்வளவுதான் நீங்கள் கீழே அவரை போட்டு தள்ள முயற்சித்தாலும் தேவன் அவரை எழுப்புவார்.